வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்வெர்டர் ரெஃப்ரிஜிரேட்டரோட கம்ப்ரஸரை டிஸ்மேண்ட்லிங் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு கம்ப்ரஸர் டிஸ்மேண்ட்லிங் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இது இன்வெர்டர் கம்ப்ரஸர், அதாவது எல்ஜி கம்பெனியோடது. ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம். வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்ஜி இன்வெர்ட்ரு ரெஃப்ரிஜிரேட்டரு. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் கேட்டிங்க, இன்வெர்ட்ரு கேட்டிங்க. ஸோ அதனால் இந்த இன்வெர்ட்ரு கம்ப்ரஸர் வாங்கிட்டு வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போது ஓப்பன் பண்ணுறேன். கட் பண்ணுறது ரொம்ப லெங்க்த்தாக போச்சு, 2 நாள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் கட் பண்ணுறது மோஸ்ட்லி உங்களுக்கு காமிக்கலை. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் இன்வெர்ட்ரு கம்ப்ரஸரு எல்ஜி. கரோஷனாக இருக்குது. பார்ப்போம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், பாருங்கள். வேக்கம் போடாமல் இன்வெர்டர் ரெஃப்ரிஜிரேட்டரை சார்ஜ் பண்ணுனா ஸோ இந்த கண்டிஷன் தான் நமக்கு ஆகும். ஃபுல் கரோஷனாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மாய்ச்சர் போயிட்டு ஃபுல் கரோஷன் ஆகிருக்குது. அங்கங்கே வாட்டர் பார்ட்டிகளும் இருக்குது. ஸோ அப்போது இந்த பிஸ்டன் மூவே ஆகலை. ஸோ இப்போ அந்தளவுக்கு கரோஷன் ஆகிருக்குது. இப்போ வேக்கம் போடாமல் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், அதுவும் ஸ்பெஷலாக இப்போ இருக்கிற எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அதே மாதிரி இன்வெர்டர் கம்ப்ரஸரில் நம்ம வேக்கம் போடாமல் சார்ஜ் பண்ணாதீங்க. ஸோ கம்ப்ரஸர் டேமேஜ் ஆகிரும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸையும் பிரிச்சுட்டு முன்னாடி ஒரு கம்ப்ரஸர் பார்த்த மாதிரி இந்த கம்ப்ரஸரையும் நம்ம பார்ப்போம். இந்த கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா எல்ஜி இன்வெர்டரு ரெஃப்ரிஜிரேட்டரோட கம்ப்ரஸர். ஸோ இந்த கம்ப்ரஸர் மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா பிஎம்ஜி தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா மொரலஸு இன்வெர்டர் கம்ப்ரஸர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. வைண்டிங்கில் தான் மாற்றம். இப்போது இது நமக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராசஸ் லைனு, இது டிஸ்சார்ஜ் லைனு, இது சக்ஷன் லைன். இந்த இது பார்த்திங்கன்னா சக்ஷன் லைனு. ஸோ இப்போ இது 4 புஷ்ஷு, அதாவது அந்த ரப்பர் புஷ்ஷு. ஸோ இந்த பக்கம் அந்த டெர்மினல், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டெர்மினல். ஸோ இப்போ நம்மளது பார்த்திங்கன்னா சி டாப்பில் வரும், இது அப்படியே உல்ட்டாவாக கீழே இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது யூவி டபிள்யூ. அடுத்தது இந்த கம்ப்ரஸருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு டிஸ்சார்ஜ் லைனு. இங்கே 2 மஃப்ளர் கொடுத்துக்கிறாங்க.
ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாடலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எல்ஜி பார்த்திங்கன்னா 2 மஃப்ளரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக். ஸோ இப்போ இந்த 4 பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸர் சீட்டாக இருக்குது, இந்த கம்ப்ரஸர் சீட்டாக இருக்கிற பொசிஷன். ஸோ இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் தான் இந்த ஸ்ப்ரிங்கு நமக்கு சீட்டாக இருக்கும், 4லேயும் சீட்டாக இருக்கும். வேறு என்ன இதில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மேக்னெட் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு நல்லா தெரியும் ஆயில் ஸ்டோர் ஆகிற இடம். இங்கே ஏன் ஒரு மேக்னெட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது கம்ப்ரஸர் வந்து நமக்கு மெக்கானிக்கல் பார்ட். ஸோ இப்போ இது ஓடும்பொழுது ஸோ இப்போ இதில் ஏதாவது மெட்டல் பார்ட் இருந்தது அப்படின்னா, ஸோ இப்போ அது பிஸ்டனோ இல்லை பேரிங்குள்ளே போயிட்டு ஸோ இந்த கம்ப்ரஸரை டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் இங்கே மேக்னெட் பீஸ் ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற அந்த ஆயிலில் இருக்கிற மெட்டல் பீஸை வந்து இது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ மேலே கம்ப்ரஸரை அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன மேக்னெட் ப்ரிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுவும் பிளாஸ்டிக் புஷ்ஷு தான். இந்த புஷ்ஷு ஸ்ப்ரிங்கு மேலே சீட்டாக இருக்கும், 4 ஸ்ப்ரிங்லேயும் சீட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டு இந்த பிளாஸ்டிக் உள்ள சீட்டாக இருக்கும். இந்த போல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வைண்டிங்கில் வைண்டிங்கும், அதாவது மோட்டரும் கம்ப்ரஸரும் கனெக்ட் பண்ணுற ஃபாஸ்ட்னஸ் தான் இது. இந்த ஃபாஸ்ட்னஸ் தான் நமக்கு இந்த ஸ்ப்ரிங் மேலே சீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மோட்டார், அதாவது இந்த கம்ப்ரஸரை இயக்கிற ப்ரைம் மூவர். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா வைண்டிங் நமக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நார்மல் கம்ப்ரஸரில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் 90 டிகிரி ஆங்கிளில் ஸ்டார்டிங் வைண்டிங் ரன்னிங் வைண்டிங் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நமக்கு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஸ்டார்டிங் ரன்னிங் வைண்டிங் கிடையாது. மோஸ்ட்லி இந்த கம்ப்ரஸரில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் மூவர் தான் நமக்கு கீழே இருக்கும், கம்ப்ரஸர் மேலே இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ரஸர். ஸோ இப்போது நார்மலில் பார்த்தோம் இல்லைங்களா, நார்மல் அதாவது ஃபிக்ஸட் ஸ்பீடு கம்ப்ரஸரில் இருக்கிற அதே பொசிஷன் தான். ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டார், அதாவது ப்ரைம் மூவர். ஸோ இப்போது அந்த ப்ரைம் மூவரில் இது ரோட்டார். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரோட்டார் ஏன் அப்படின்னாக்கா ரொட்டேட்டிங் பார்ட்டு. ஸோ அதனால் இது ரோட்டார். இந்த ரோட்டாரும் இந்த கம்ப்ரஸரும் ஒரே ஷாஃப்டில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ ரெண்டும் ஒரே ஷாஃப்ட். அப்போ மோட்டார் சுற்றுச்சுன்னா நமக்கு கம்ப்ரஸர் சுற்றும். ஸோ இப்போ இந்த கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்டு. ஸோ இப்போ இது பேலன்சிங் வெயிட்டு. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் கேஸ்ட் அயர்ன், அலுமினியத்தில் கனெக்டிங் ராடு இருக்குது. ஸோ இப்போ இது உள்ள இது பிஸ்டன். ஸோ இப்போ பிஸ்டன் இது நமக்கு சிலிண்டர் போரு. அடுத்தது இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் மஃப்ளர். ஸோ இப்போ இது ரெண்டும் நமக்கு டிஸ்சார்ஜ் மஃப்ளர். இந்த கம்ப்ரஸரில் கம்ப்ரஸ் ஆகிற ரெஃப்ரிஜரண்ட்டு இந்த ஹோல் வழியாக இந்த மஃப்ளருக்கு வரும். இங்கேருந்து அடுத்ததுலேருந்து நமக்கு டிஸ்சார்ஜ் லைன் வழியாக வெளியில் போயிடும். இந்த பிஸ்டன் பார்த்திங்கன்னா இது பிஸ்டன் பின்னு. ஸோ இப்போ இது உள்ளே இருக்கிறது பிஸ்டன் பின்னு. பிஸ்டன் பின் அதாவது கனெக்டிங் ராடையும் பிஸ்டனையும் கனெக்ட் பண்ணுற பிஸ்டன் பின்னு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சக்ஷன் ரீடு, டிஸ்சார்ஜ் ரீடு, ஹெட்டு, அந்த சக்ஷன் மஃப்ளர் வரும். ஸோ இப்போ இந்த டிஸ்சார்ஜ் லைன் பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு டிஸ்சார்ஜ். ஸோ இப்போ இது 4 நமக்கு போல்ட் நட் கனெக்ட் பண்ணுற ஹோலு. இதுதான் நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற கேஸு இங்கே ஃபஸ்ட்டு மஃப்ளருக்கு வரும். இப்போ இந்த ஹோல் வழியாக
ஃபஸ்ட்டு மஃப்ளருக்கு வரும். ஸோ இப்போ இங்கேருந்து ரெண்டாவது மஃப்ளர்லேருந்து டிஸ்சார்ஜ். ஸோ இப்போ இது மேலே இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஸோ இப்போ இதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெயின் பேரிங் இருக்கும். அதாவது இதுக்குள்ளே மெயின் பேரிங் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன், அதாவது வார்ப்பிரும்பில் செய்யப்பட்டது. ஸோ இப்போ இது மட்டும்தான் இதில் அலுமினியமு. இது ரோட்டாரு. இப்போ இது ரோட்டார் இல்லைங்களா? இந்த ரோட்டாரில் இந்த பிளாஸ்டிக் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது உள்ளே பார்த்திங்கன்னா த்ரெட்டு மாதிரி ஒரு டிவைஸு ஸோ இப்போ இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போது இந்த ரோட்டார் சுற்றும் போது ஸோ இப்போ இது பம்பாக ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வைண்டிங்கில் லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த வைண்டிங்கில் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரோட்டாரில் இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த அசம்பிளில் இப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ரோட்டார் நமக்கு சுற்றும் போது ஸோ இப்போ இது பம்பாக ஒர்க் பண்ணுது. இப்போ நான் இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இல்லை, வெறும் அந்த மெட்டல் பார்ட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் கம்ப்ரஸரில் ஸோ இப்போ இது புதுசாக வச்சுருக்குறாங்க. இப்போ நமக்கு ரோட்டார் சுற்றும் பொழுது இந்த பகுதி ஆயிலில் இருக்கிறதுனால இது ஆயிலை சக் பண்ணி ஸோ நமக்கு இங்கே வரும். இந்த ஹோல் வழியாக தான் நமக்கு ஸ்ப்ளாஷ் ஆகும். இந்த ஹோல் வழியாக ஸ்ப்ளாஷ் ஆகும். இந்த ஹோல் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பம்ப் வரைக்கும் இருக்குது. இங்கே வர ஆயில் இங்கே இருக்கிற மெயின் பேரிங்கு, கனெக்டிங் ராடு, பிஸ்டனு ஸோ இப்போ எல்லா பகுதிக்கும் நமக்கு ஸ்ப்ளாஷ் ஆகுது. இந்த ஹோலில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஹோல் வழியாக இப்போ இது ரெண்டு ஃபுல்லாக கனெக்ஷன். இங்கே வர ஆயில், அதாவது இங்கே சக் பண்ணுற பம்பு மூலிமா இங்கே சக் பண்ணுற ஆயில் நமக்கு இது வரைக்கும் வரும். ஸோ இப்போ இங்கே வரும்பொழுது இங்கே மெயின் பேரிங்கு, கனெக்டிங் ராடு, பிஸ்டனு ஸோ எல்லா இடத்துக்கும் ஆயில் ஸ்ப்ளாஷ் ஆகும். இந்த செட்டப் அப்படியே நமக்கு இந்த கம்ப்ரஸரில் ஆயிலில் டிப் ஆகிருக்கும். ஸோ அதாவது ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆயில் லூப்ரிகேஷன் கிடைக்கிது. இது தான் நமக்கு பிஸ்டன், இதுக்குள்ளே பிஸ்டன்னு. ஸோ இப்போ இது சிலிண்டர், இந்த சிலிண்டருக்குள்ளே தான் இந்த பிஸ்டன் மூவ் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கேஸ்கட்டு, இந்த கேஸ்கட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஷன் ரீடு. சக்ஷன் ரீட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஸ்ப்ரிங் ஸ்டீலில் தயாரிச்சது. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் வால்வு பிளேட்டு. ஸோ இதோட அசம்பிளி ஸோ இதுதான். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, வால்வு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத இப்போ ஒரு சின்ன, அதாவது ஹெட் இல்லாமல் நம்ம ஒரு நெட்டை மட்டும் போட்டு ஆயில் போட்டு செக் பண்ணுவோம். இப்போது சக்ஷனும் டிஸ்சார்ஜும் நடக்குது. ஸோ இப்போ சக்ஷன் ஸ்ட்ரோக் சமயத்தில் சக்ஷன் ரீடு ஓப்பன் ஆகிட்டு கேஸ் உள்ளே போயிட்டு ஸோ கம்ப்ரஸர் ஆகிட்டு ஸோ இப்போ இது டிஸ்சார்ஜ் வழியாக நமக்கு வெளியில் வருது. ஸோ இப்போ இதுதான் நமக்கு சக்ஷன். அப்போ இந்த போர்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு டிஸ்சார்ஜ் போர்ட்டு.
இப்போ இங்கே கலெக்ட் ஆகிற ரெஃப்ரிஜரண்ட், அதாவது ஹை டெம்பரேச்சர் ரெஃப்ரிஜரண்ட்டு. ஸோ இப்போ இது வழியாக நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே டிஸ்சார்ஜ் மஃப்ளரில் கனெக்ட் ஆகிடும். இப்போ இது ஃபுல்லாக நமக்கு டிஸ்சார்ஜ் போர்ட்டும், இது சக்ஷன் போர்ட்டும் இருக்குது. சக்ஷன் ரீடு உள்ளே இருக்குது, சக்ஷன் ரீடு உள்ளே இருக்குது. இது டிஸ்சார்ஜ் ரீடு. இந்த டிஸ்சார்ஜ் ரீடு அதாவது ஸ்ப்ரிங் ப்ரெஷரோடு இருக்கும். சக்ஷன் வந்து எந்த விதமான ஸ்ப்ரிங் ஃபோர்ஸும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஹெட்டு. ஸோ இப்போது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இது நமக்கு டிஸ்சார்ஜ் போர்ட்டு. ஸோ இப்போ இது நமக்கு டிஸ்சார்ஜ் போர்ட்டு. அப்போது இதுதான் நமக்கு சக்ஷன். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மஃப்ளரு கனெக்ட் ஆகுது. இப்போது நமக்கு இப்படி தான் அதோட அசம்பிளிங். இந்த மஃப்ளரோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மஃப்ளரோட என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ இதுக்குள்ளே கேஸ் என்ட்ரு ஆகிட்டு, ஸோ இது உள்ளே கலெக்ட் ஆகிட்டு நேராக செக்ஷன் ரீடு வழியாக சிலிண்டருக்குள்ளே போயிட்டு கம்பர்ஸ் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் வால்வ் வழியாக நமக்கு வெளியில் டிஸ்சார்ஜ் மஃப்ளருக்கு வருது. ஸோ இந்த மஃப்ளர் முன்னாடி சொல்லியிருப்பேன் நான். இந்த மஃப்ளர் பார்த்தீங்க பிளாஸ்டிக்கில் கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா கரோஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மஃப்ளரை பிளாஸ்டிக்லேயும், ஸோ அதே மாதிரி டிஸ்சார்ஜ் மஃப்ளர் வந்து மெட்டல்லையும் இருக்குது. இப்போது இதோட வேல்யூ பார்ப்போம். அதாவது இந்த மோட்டரோட பிரைம் மூவரோட வேல்யூ. இந்த மோட்ரு நமக்கு தெரியும் இல்லைங்களா, இன்வெர்ட்ரு டிசி மோட்ரு. ஸோ இப்போ டிசி மோட்டர்னாலே நமக்கு ரோட்டாரில் வைண்டிங் வரணும். ஆனால் இங்கே வந்து ரோட்டாரில் வைண்டிங் கொடுக்கறதுக்கு போதில் பர்மனன்ட் மேக்னெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது வந்து பர்மனன்ட் மேக்னெட். இந்த ரோட்டில் வந்து பர்மனன்ட் மேக்னெட்டு. இப்போது இதோட ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1200லேருந்து 4500 வரைக்கும். ஸோ இதோட ஆர்பிஎம் இருக்கும். ஸோ அதாவது லோடுக்கு தகுந்த மாதிரி இதோட ஆர்பிஎம் வந்து நமக்கு கூட்டி குறையும். இப்போ வேல்யூ பார்ப்போம் நம்ம. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிஎஸ்ஆர் வராது, அதுக்கு பதிலாக யூவிடபிள்யூ தான் வரும். நம்ம இங்கே வந்து ஏபிசின்னு கொடுத்துக்குவோம். சிஎஸ்ஆர் இல்லாத இதில் வந்து யூவிடபிள்யூ நமக்கு தெரியும். இந்த பிஎல்டிசி மோட்டாரில் மல்டிமீட்ரு கண்டினியூட்டி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோப் எடுத்து ஏதாவது ஒரு 2 லீடு வைக்கும்பொழுது நமக்கு 11.9 வருது. நான் டெம்பரவரியாக ஏ அண்ட் பின்னு கொடுத்துக்கிறேன். 11.9 ஓம் வேல்யூ வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த 2 இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 11.9. இப்போ இது பார்த்திங்கன்னா பிஎன்சி 11.9 ஓம் வருது. அடுத்தது பார்ப்போம். $11.7 வருது. இதில் 11.7. இப்போது 3 வேல்யூவும் நமக்கு சேமாக வந்தது அப்படின்னா இந்த வைண்டிங் ஓகே. ஸோ இப்போது இதில் 7 வருது, இதில் எரர் ஒரு 2 மைனஸு. ஸோ அது மீட்டரில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இப்போது 3 வேல்யூவும் நமக்கு சேமாக கிடச்சிதுன்னா ஸோ இந்த கம்ப்ரஸர் வைண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் நமக்கு சிஎஸ்ஆர் வர மாதிரி இது வைண்டிங் வேல்யூ மாறி மாறி வரும்போது, ஸோ அப்போ இதில் ஒரு வேல்யூவும் இதில் ஒரு வேல்யூ இதில் ஒரு வேல்யூ வந்ததுன்னா ஸோ இப்போ இந்த கம்ப்ரஸர் நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுதான் நமக்கு யூவிடபிள்யூன்னு வெளியில் எடுத்துக்கிறாங்க. இது சிம்பிளுங்க. 3 ஃபேஸ் மோட்டாரில் நம்ம எப்படி அந்த யூவிடபிள்யூ பார்ப்போமோ அதே சேம் தான் 3 ஃபேஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா. இப்போ சப்போஸ் இதில் ஒரு 3 ஓம் வேல்யூ வருதுன்னா இதுலேயும் 3 ஓம் வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ இதுலேயும் 3 ஓம் வேல்யூ தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் இன்வெர்டர் கம்ப்ரஸர்லேயும் 3 வேல்யூவும் சேமாக வந்தது அப்படின்னா
அந்த மோட்டாரு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்ம எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி எர்த் லீக்கேஜ் சர்க்யூட். ஸோ இப்போ இது நல்லா இருக்குது. சப்போஸ் கண்டினியூட்டி வந்தது அப்படின்னாக்கா கிரவுண்ட் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பார்த்தோன்னா நமக்கு கிரவுண்ட் ஆகலை. ஸோ இப்போ மோட்டரு நல்லா இருக்குது. இது இன்வெர்ட்ரு பிஎல்டிசி மோட்ரு அப்படின்றதுனால நமக்கு இன்வெர்ட்ரு பிசிபி போர்டு வேணும். ஸோ இப்போ நம்மகிட்ட இல்லாததுனால இந்த கம்ப்ரஸரை ஆன் பண்ணி செக் பண்ண முடியாது. இன் ஃப்யூச்சரில் போர்டு கிடச்சிது அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி ஸோ எப்படி கன்வெர்ட் ஆகுது, கரண்ட் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத ஒரு வீடியோ தனியாக எடுத்து போடுறேன். இப்போ இந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா எல்ஜி, முன்னாடி சொன்ன மாதிரி எல்ஜி. இது வந்து 600A, அதாவது ஹைட்ரோ கார்பன் கேஸ் சார்ஜ் பண்ண கம்ப்ரஸரு. ஸோ இப்போ நான் கைட்டும் போதே பார்த்துருப்பீங்க, ஃபுல் கரோஷனாக இருந்தது. ஸோ இப்போ இது இன்வெர்ட்ரு ரெஃப்ரிஜரேட்டரு, இன்வெர்டர் சிஸ்டத்தில் நம்ம வேக்கம் போடாமல் சார்ஜ் பண்ணும்போது ஸோ இப்போ அந்த கரோஷன் நமக்கு கம்ப்ரஸர் ஃபுல்லாக நமக்கு டேமேஜ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி கம்ப்ரஸர் கைட்டும் போது பார்த்தா தெரியும், இந்த பிஸ்டன் நமக்கு சுற்றவே இல்லை, கரோஷன் ஆகிட்டு சுற்றவே இல்லை. ஸோ அதனால் இன்வெர்டர் சிஸ்டம், ஸோ அதுவும் ஸ்பெஷலாக 600A கேஸு யூஸ் பண்ணுற சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம சிஸ்டத்தை கம்பல்சரி பக்காவாக வேக்கம் போட்டுட்டு நம்ம சார்ஜ் பண்ணணும். அப்படின்னா அந்த கம்ப்ரஸரோட லைஃபு நல்லாயிருக்கும். சப்போஸ் வேக்கம் போடாமல் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நமக்கு கரோஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ கம்ப்ரஸர் டேமேஜ் ஆகும். ஸோ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும். ஸோ இன்னொன்று, ஹச்சி ரெஃப்ரிஜரண்ட்டோட ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வேக்கம். சப்போஸ் நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணும்பொழுதோ இல்லை கேஸ் செக் பண்ணும்பொழுதோ கவனக்குறைவாக இருந்ததுன்னா அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போயிடும். ஸோ இப்போ அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஸோ சிஸ்டம் நமக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று முக்கியமாக கவனிங்க, 600A ஹைட்ரோ கார்பன் நல்லா எரியக்கூடியது, அதாவது ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட். ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனமாக இருக்கிறது, கவனமாக ஒர்க் பண்ணுறது ஃபீல்டில் ரொம்பவும் நல்லது. இது வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். திரும்பவும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.